கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 65வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டா என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு முந்தின சில வசனங்களை எல்லாம் நீங்க பொறுமையா வாசித்தீங்கன்னா ஏன் இதை சொல்றாரு அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவரை சிலர் விசுவாசிக்கிறார்கள், சிலர் விசுவாசிக்கல. இப்ப ஆண்டவர் கொடுக்கிற விளக்கம் என்னன்னா, என் பிதாவின் அருள் ஒருவனுக்கு இருந்தாதான் நீங்க என்னிடத்திற்கு வருவீங்க. இதுல சொல்கிறார் பாருங்கள், என்னுடைய அருளை பெறாவிட்டால் என்கிற பதம் அல்ல, என் பிதாவினுடைய அருள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேவனுடைய வார்த்தை ஒருவனுக்குள் கிரியை செய்யப்பட வேண்டும் என்றால் அதற்கு பிதாவாகிய தேவனுடைய அருள், அதாவது இரக்கம், தயவு, கிருபை இருக்கணும். அந்த கிருபை நமக்குள்ள இருந்தாதான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்கக்கூடிய மதி நமக்கு இருக்கும், அறிவு நமக்கு இருக்கும். அல்லது சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை செவி சாய்க்கக்கூடிய எண்ணங்களே நமக்கு வருவதில்லை. நம்ம இஷ்டம் போல வாழ்ந்துகிட்டு இருப்போம். அப்ப ஆண்டவருடைய சித்தம் நம்மை ஆட்கொள்ளும் என்றால், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் கிறிஸ்துவோடு நெருங்கி வாழ்வதற்கும். குளத்துல நிறைய களிமண் கிடக்குது, களிமண் அடியே கிடக்குது. ஆனால் குயவனுடைய கைகளிலே எந்த களிமண் சிக்குகிறதோ அதுதான் மண் பாண்டங்களாக வணையப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நான் அடிக்கடி ஜெபிப்பேன், உம்முடைய கைகளில் இருக்கக்கூடிய பாண்டமாய் நீர் என்னை மாற்றியறலும் தயவு. அப்பனாதான் நம்ம ஆண்டவருக்கு என்று பயன்படுவோம். ஆண்டவருக்காக ஏதோ ஒரு வகையிலே நாம பயன்படக்கூடிய மக்களாக நம்ம இருப்போம். அதுக்கு ஆண்டவருடைய அருள் நமக்குள்ள வேணும். அதற்காக மன்றாடுவோமா? ஆண்டவரே, உம்முடைய அருளை நாங்கள் அனுபவிக்கின்றவர்களாய் எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.